சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம். மெஹர்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு நம்ம எதை சொல்லுவோம்? மெஹர்கர். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா, மெஹர்கரில் தான் வாழ்ந்திருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டில் வந்து இது எங்கே இருக்குது மெஹர்கருங்கிறது? பாகிஸ்தான் நாட்டில் பலுஜிஸ்தான்ற ஒரு ஸ்டேட்டில் போலன்ற ஒரு ஆற்று பள்ளத்தாக்கில் தான் எது இருக்குன்னா மெஹர்கருங்கிறது இருக்குது. தொடக்க காலத்தில் வந்து மனிதர் வாழ்ந்த இடத்துல ஒன்றா இது வந்து கருதப்பட்டாங்க. இதோட சான்றுன்னு பார்த்திங்கன்னா, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பாக இருந்திருக்கு. தொல்லியல் சான்றுன்னு பார்த்திங்கன்னா, பொது ஆண்டுக்கு முன்னாடி வந்து 7000 ஒட்டிய காலமாக இருந்திருக்கு. மெஹர்கரில் வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கையை நிலவியதாக சொல்கிறாங்க. இதோட தெருக்களும் வீடுகளும் பார்த்திங்கன்னா, தெருக்கள் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா சட்டக வடிவமைப்பாக இருக்குது. அது வந்து நேராக பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அந்த தெருவு இருந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று எப்படி இருந்ததுன்னா செங்கோணத்தில் வெட்டி கொள்கிறபடி அது இருந்திருக்கு. சாலைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாகவும் இருந்திருக்கு. வளைவான முனைகள் இருந்திருக்கு இந்த தெருக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வீடுன்னு பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 அடுக்கு மாடியாக இருந்திருக்கு. அந்த வீடில் என்னென்ன இருந்ததுன்னா பல அறைகளும் ஒரு முற்றமும் ஒரு கிணறும் ரெஸ்ட் ரூம்லாம் அங்கே இருந்திருக்கு. வீடு கட்ட அங்கே வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா செங்கற்கள் சுண்ணாம்பு கலவைகளாலும் அதை வந்து கட்டியிருக்காங்க. அரண்மனையோ இல்லை வழிபாட்டு தலங்கள் இருந்ததாக வந்து அங்கே போதுமான ப்ரூஃப் வந்து அங்கே இல்லாதனால டிசிஷன் அவங்களால எடுக்க முடியல. அது இதெல்லாம் இருந்ததுன்ட்டு அந்த அரண்மனை வழிபாட்டு தலம் இருந்ததுக்கு டிசிஷன் எடுக்க முடியல. எதனாலன்னா அந்த ப்ரூஃப் இல்லாதனாலன்னு சொல்கிறாங்க. கட்டடங்கள் கட்ட வந்து ஏன் வந்து சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துனாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த சுட்ட செங்கற்கள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வலுவானதாகவும் இருந்திருக்கு, கடினமானதாகவும் இருந்திருக்கு, நிலைத்து நிற்கும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பை கூட அது தாங்கும். நீரினால் அது வந்து என்ன பண்ண முடியாது, கரையாது. எதுனா இந்த சுட்ட செங்கற்கள், அதனால் அதை பயன்படுத்தியிருக்காங்க. கழிவுநீர் அமைப்புங்கிறது எப்படி இருந்திருக்குன்னா, எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்புங்கிறது இருந்திருக்கு. வடிகால் வந்து அதை வந்து மூடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா செங்கற்களை கொண்டும் இந்த கல் தட்டை கொண்டும் மூடியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்குளம்ங்கிறது வந்து என்னென்னா எந்த வடிவத்தில் இருந்ததுன்னா இந்த செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கு. அதாவது அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைந்த நீர்த்தேக்கம்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா நகரின் நடுப்பகுதியில் தான் எது இருந்திருக்கு, இந்த பெருங்குளங்கிறது இருந்திருக்கு. இது ரொம்ப பழமையான சான்று தான். எதுக்கு சான்றுனா நீர் கசியாத கட்டுமானமாக இருந்திருக்கு. அங்கே வந்து நீரே கசியாத அந்த இதில். அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குளத்தில் சுவரில் சுட்ட செங்கற்கள் நீர் கசியாமல் இருக்க பல அடுக்கு வந்து இயற்கை தாரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த சுவற்றில். இதோட படிக்கட்டு பார்த்திங்கன்னா 2 சைடு வர மாரி இருக்குது. வடப்புறமும் தென்புறமும் வர மாரி இது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே 3 சைடு வந்து என்ன இருந்ததுன்னா ரூமும் அங்கே இருந்திருக்கு, அறைகளும் இருந்திருக்கு. கிணறு பார்த்திங்கன்னா என்னென்னா அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குளத்துக்கு வந்து அந்த நீரை பயன்படுத்தியிருக்காங்க. நீர் வந்து வெளியேறும் வகையும் எதில் இருந்ததுன்னா அந்த பெரும் குளம்ங்கிறதுக்கு வந்து இருந்திருக்கு. நீர் வெளியேறும் வகையிலும் இருந்திருக்குன்றாங்க. தானிய களஞ்சியம்னு பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, செங்கற்கள் வந்து ரொம்ப அடித்தளமிட்டிருக்காங்க. பெரிய உறுதியான கட்டட அமைப்பாக இருந்திருக்கு. இது எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா தானியம் சேகரிப்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தலை வெடிப்புன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருந்ததுன்னு பாருங்களேன். கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகள்லாம் இது சிதறி இருந்ததுக்கு வந்து இது ப்ரூஃபாக சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டிய சுவர்கள் கொண்ட தானிய களஞ்சியம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள் ஹரியானா மாநிலம் ராகி கற்கில்ல வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம்னு சொல்லுவாங்க. மாபெரும் கட்டடங்கள்னு பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோங்கிறது வந்து இன்னொரு மிகப்பெரிய பழமையான கட்டடம். அது வந்து ஒரு கூட்ட அரங்குன்னு சொல்லுவாங்க. இதில் 20 தூண் இருக்குது, 4 வரிசை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பறந்து விரிந்த கூடமும் கூட. வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடை மற்றும் அளவீடை பயன்படுத்தியிருக்காங்க. சக்கர வண்டியும் பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோனியாவுடன் விரிவான கடல் வணிகமும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சிந்துவெளி முத்திரைன்னு பார்த்திங்கன்னா பண்டைய மெசபடோனியாவில் சுமேர் பகுதியில் வந்து கிடச்சிருக்குன்றாங்க. நாரம் சிங்கிறவர் வந்து ஒரு அரசர், அதாவது சுமேரிய அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர்.
சிந்து சமவெளி பகுதிங்கிறதுல வந்து மெலுக்காங்கிற பிளேஸில் தான் இந்த அணிகலன் வாங்கினதா குறிப்பில் வந்து எழுதியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோனியா ப்ளஸ் சிந்து இதெல்லாம் வந்து என்னென்னா உருளை வடிவ முத்திரை இருந்ததாக சான்று வந்து குறிப்பிடுது. இப்போ பார்த்திங்கன்னா குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனியிடும் தளம்ங்கிறத அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்கள் கடல் வணிகமும் மேற்கொண்டதை வந்து இது என்ன பண்ணுது, இந்த உறுதிப்படுத்துகிறாங்க. இதை வச்சு கப்பல் கட்டும் தளம் லோத்தல், அதாவது குஜராத் சபர்மதிங்கிற ஆறில் இருக்குது. அந்த என்னன்னா அது ஒரு துணை ஆறுன்றாங்க. மொஹஞ்சதாரோ தலைவர்னு இப்போ எதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு கட்டிடத்தில் வந்து அமர்ந்த நிலையில் வந்து ஒரு ஆண் சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரோட நெற்றியில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு தலைப்பட்டை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வலது கை மேலே வந்து ஒரு சிறிய அணிகலன் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடை அளவீடை வந்து உருவாக்கியிருக்காங்க. குஜராத்தில் வந்து தந்தத்திலான அளவுகோல் இருந்ததாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தந்தத்திலான அளவுகோல் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டர். இது வந்து எனது நாகரிகங்களே ரொம்ப மிகச்சிறிய பிரிவாக எது இருந்திருக்குன்னா அந்த தந்தத்திலான அளவுகோல் தான். மனிதர்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதும் பயன்படுத்திய உலோகம்னு பார்த்திங்கன்னா எதுனா செம்பு.